ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த லாவோட சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிடெண்ட். ஸோ டிக்ளரேஷன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் குவிக்காக வந்து பார்த்து முடிச்சிடலாம். இதில் உங்களோட எஃபர்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்மூத்தாக அழகாக கொண்டு போய் முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்தர் வித் ஒரு வேஸ்டிங் ஆஃப் டைம், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ டிவிடெண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இதோடைய ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கும், இன்டர்ம் அண்ட் ஃபைனல்னு. அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி வந்து பே பண்ணணும் அப்படிங்க அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ரூல் 3A அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து அது வித்ட்ரா பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட். ஸோ ப்ராஃபிட் பத்தலை அப்படின்னா ஸோ எப்படி வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல் 3A அப்படிங்கிற ரூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து பே பண்ணல, பாதி பே பண்ணிட்டு மீதி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ணணும், அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது வந்து அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன், ஸோ அதுக்கான டைம் லைன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் IPF அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி ரைட்ஸ் ஆஃப் டிஎஸ்பி, இது என்னென்னு சொல்கிறேன், இது ஒரு ஸ்டார் பாயிண்ட், ஓகேவா? ஸோ நிறைய பேர் இதை வந்து பார்க்க மாட்டாங்க, பட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அதில் பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்கும், அபெயின்ஸ்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட், ஓகே, இதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு டிவிடெண்டோட டெஃபனிஷன் நம்ம லேர்ன் பண்ணணும். டிவிடெண்டோட டெஃபனிஷன் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் மீன் பை டிவிடெண்ட்? ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் என்ன? டிவிடெண்ட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி சம் யாருக்கு? டு மெம்பர்ஸ். யாருக்கு? டு மெம்பர்ஸ். எதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க? அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்லேருந்து மட்டுமா? ஃப்ரீ ரிசர்வ்ஸ். அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னா ஷேர் ஹோல்டர் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, கேபிட்டல் இருக்குமா அந்த கம்பெனியில். ஸோ அந்த கம்பெனியில் கேபிட்டல் இருக்கும் இன் கம்பெனி, கரெக்டாக? அதுக்கு ரிட்டர்னாக இருக்கக்கூடியதா என்னது, இதுக்கு ரிட்டர்னாக வரக்கூடிய விஷயம் தான் என்னது, இந்த டிவிடெண்ட், சரியா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி சம் டு மெம்பர் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், இதான் என்னதுன்னா டிவிடெண்ட். ஸோ ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ரிட்டர்ன் எதில், ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் இந்த கம்பெனி, சரியா? ஸோ இதுதான் என்னது டெஃபனிஷன். எதுபடி? அக்கார்டிங் டு செக்ஷன் 2 ஆஃப் 35 படி. ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 2 டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். என்னது? இன்டர்ம் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட். ஒன்றும் இல்லை, இன்டர்ம் டிவிடெண்ட்னா ஸோ இன்டர்ம் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா டியூரிங் த இயர். எப்போ? டியூரிங் த இயர். இப்போ ஃபைனல் டிவிடெண்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க? ஃபைனல் டிவிடெண்ட் அட் த டைம் ஆஃப் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், சரியா? AGM அப்போ. சரி, எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஸோ இன்டர்ம் டிவிடெண்ட் யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பட் இங்கே ஃபைனல் டிவிடெண்ட் எப்படி என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதை ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க, ஓகேவா? சரி, எப்போ என்ன டைம் ஆக்சுவலாக, எப்போ? இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, இது பிஃபோர், இது ஆஃப்டர், ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு ரிவோகேஷன் பார்த்தீங்கன்னா, ரிவோகேஷன் இருக்கா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இதில் ரிவோகேஷன் இருக்குது, இதில் இல்லை. பட் இங்கே ரிவோகேஷன் எப்போ இருக்குது? ஒன்லி அந்த ஷேர் ஹோல்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், கன்சென்ட் இருக்கணும். ஸோ ஷேர் ஹோல்டருடைய கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரிவோக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த பேசிக்ஸ் அபவுட் திஸ் சாப்டர், சரியா? இப்போ அடுத்தது என்னென்னா டிக்ளேர் பண்ணுறாங்களே, பே பண்ணுறாங்களே, இதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி, என்ன சோர்ஸ்லேருந்து இவங்க எடுக்க முடியும் இந்த பேமெண்ட்டு, இந்த டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. ஸோ எந்த சோர்ஸ் ஆக்சுவலாக என்ன சோர்ஸ் ப்ராஃபிட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஃப்ரம் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ், ஓகேவானது, ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சேர்த்தே எடுக்கலாம், போத். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணா, ஓகேவா? ஸோ என்னென்ன சோர்ஸு? ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஃப்ரம் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயர், அதுக்கப்புறம் ஒரு போத் அண்ட் தென் கவர்மெண்ட் ப்ரொவைடட், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். என்னது? ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்.
ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்னா என்னது, டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஓகே, என்னது டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்க்காக ஃபியூச்சரில் வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக கொடுக்கணும், நிறைய ஏதாவது வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி கம்பெனியோடைய ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்கு, ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ் எதுவும் இருக்கா, ஓகே, ஸோ இதை ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த ரிசர்வ்ஸில் என்ன பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ப்ராஃபிட்டை. சரியா, இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி பண்ணலாமா, அந்த மாதிரி டிவிடெண்ட் அப்படிங்கிறது உரிமை தானே, ஷேர் ஹோல்டருடைய உரிமை தானே. ஸோ இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமான்னு கேட்டால் உண்டு. ஃப்ரீ டு ரிசர்வ், ஃப்ரீ டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ரிசர்வ், ஓகேவா. அண்ட் தென் இவங்க வந்து போகாமலும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமலும் இருக்கலாமா, எஸ், ஈவன் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ ஓகே, ஈவன் நாட் ட்ரான்ஸ்ஃபர் அப்பவும் ஓகே. இது முழுக்க முழுக்க என்னது, லெஃப்ட் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் கம்பெனி, கம்பெனியோடைய சாய்ஸ் தான், லெஃப்ட் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கம்பெனி, ஓகேவா. ஃபைனலி இட்ஸ் ஆல் அபவுட் என்னது, டீம்டு அப்ராப்ரியேட் பிஃபோர் டிக்ளரேஷன். ஸோ கம்பெனி டிக்ளரேஷனுக்கு முன்னாடி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது சூட்டபிளாக என்ன இருக்கோ அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இதுதான் வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், இதான் என்னது ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் இன்எடிக்வசி. இப்போ தான் யார் எட்டி பார்க்குறா, இந்த ரூல் 3A வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னன்னா, சப்போஸ் இப்போ டிக்ளேர் பண்ணுறப்போ நம்மள்கிட்ட கரெக்டான ப்ராஃபிட்ஸ் வந்து இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸில் இருக்கா, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்னால் என்ன, இதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு வந்த ப்ராஃபிட்ஸ், ஸோ அந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸில் இருக்கா. அண்ட் தென் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி அவங்க போன வருஷம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் தென் ரூல் 3A, ரூல் 3A. சரியா, ஸோ இப்போ இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்எடிக்வசி வந்து ஃபில் அவுட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த ரூல் 3A என்னன்னு பார்க்கலாமா டீட்டெயிலாக. ஓகே, ஸோ ரூல் 3Aக்கு பார்த்தீங்கன்னா 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னது, 4 கண்டிஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட், அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஆவரேஜ்னா என்ன, எவ்வளோ இயர்ஸோ அது. ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் டிக்ளேர்ட் ஃபார் எத்தனை, 3 ப்ரீவியஸ் இயர்ஸில். சரியா, ஸோ இப்போ லாஸ்ட் 3 ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, 3 டிவிடெண்ட் இருக்கும் கரெக்டாக, 3 டிவிடெண்ட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடுறப்போ ஒரு வேல்யூ வரும். ஸோ ஒரு வேல்யூ வருமா, ஸோ அந்த வேல்யூ இதை என்ன பண்ணக்கூடாது, எக்ஸீட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, எக்ஸீட் பண்ணக்கூடாது. நாட் எக்ஸீட் எந்த வேல்யூ எக்ஸீட் பண்ணக்கூடாது, இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்க வேல்யூ எக்ஸீட் பண்ணக்கூடாது. சரியா, எந்த வேல்யூவோட, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவோட இவங்க இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ரேட்டு, இந்த வேல்யூவோட என்ன ஆகக்கூடாது, அதிகமாக போகக்கூடாது, நாட் எக்ஸீட். சரியா, ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன, டோட்டல் அமௌண்ட், அதாவது அவங்களுடைய அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்லேருந்து அவங்க டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் ஃப்ரம் எதுலேருந்து, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்லேருந்து, ஓகேவா, இதுலேருந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்களா. ஸோ ட்ரான், டோட்டல் அமௌண்ட் ட்ரான். இந்த ஒரு அமௌண்ட்டும் என்னது, 10%, இவ்வளோ 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். என்னது, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். இந்த 10% வந்து எப்படியும் போட்டுக்கலாம், 1/10 நம்ம போட்டுக்கலாம். சரியா, ஓகே, ஸோ 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ஒரு 1/10, ஓகேவா. ஸோ இது நம்ம போட்டால் நம்மளுக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குமா. ஸோ இந்த வேல்யூவை விட இதுவும் என்ன இருக்கக்கூடாது, இந்த வாட்டியும் நாட் எக்ஸீட். ஸோ நம்ம ட்ரா பண்ணுற அமௌண்ட், அதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிற டோட்டல் அமௌண்ட் 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், அதுலேருந்து நம்ம 10% கண்டுபிடிச்சி அப்போ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதை விட எது அதிகமாக இருக்கக்கூடாது, இவங்க ட்ரா பண்ணியிருக்க அந்த வேல்யூ இருக்கக்கூடாது. ஓகேவா, எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது, நாட் எக்ஸீட். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் 3 என்ன, கண்டிஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதே மாதிரி அமௌண்ட்டு ட்ரான் இருக்கும் கரெக்டாக, இவ்வளோ அமௌண்ட் தான் இதுலேருந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் ட்ரான் இருக்கும் கரெக்டாக. அந்த அமௌண்ட் ட்ரானை இதில் எதுவும் நம்ம செக்லாம் பண்ண வேணாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஏதாவது லாஸஸ் இருக்கா, என்னது லாஸஸ் இருக்கான்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், செட் ஆஃப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்,
லாஸஸில் செட் ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸை செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும், டிவிடெண்ட் கீழே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? ஸோ அமௌண்ட் ட்ரான் நம்ம அமௌண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு செட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டு தான் எங்கே வரணும், நம்ம கீழே வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷன் நம்பர் 4. ஸோ கண்டிஷன் நம்பர் 3 வந்து ஜஸ்ட் செக்கிங் பர்பஸ் மாதிரி. என்னன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம லாஸ் இருந்தால் செட் ஆஃப் பண்ண போகிறோம், இல்லைனா லாஸ் இல்லைனா தேர்ட் கண்டிஷனே வந்து தேவை கிடையாது. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ 4th கண்டிஷன் என்னன்னா, மொத்த ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த மொத்த ஃப்ரீ ரிசர்வ்ஸில் இந்த அமௌண்ட் ட்ரானை லெஸ் பண்ணுங்க. அமௌண்ட் ட்ரானை லெஸ் பண்ணுங்க. லெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், பேலன்ஸ் ரிசர்வ்ஸில் எவ்வளோன்னு தெரியுமா? ஸோ இந்த பேலன்ஸ் இன் ரிசர்வ்ஸ், இந்த பேலன்ஸ் இன் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, இதுக்கு என்ன இன்னொரு நேம்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிடியல் ரிசர்வ்ஸ். என்ன சொல்கிறாங்க? ரெசிடியல் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசிடியல் ரிசர்வ்ஸ் ஆர் பேலன்ஸ் இன் ரிசர்வ்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ 4th கண்டிஷன், 4வது கண்டிஷன் அதிகமாக இருக்கணுமா. எதை விட? 15% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மட்டும். 15% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மட்டும். இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே வரக்கூடாது, இதை விட அதிகமாக தான் இருக்கணும். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனில் நாட் எக்ஸீட், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூட இந்த அமௌண்ட் வந்து நாட் எக்ஸீட் அப்படின்னு தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வருது. ஸோ இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டோட இது அதிகமாக இருக்கணும் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னதுன்னா ரூல் 3A. இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு ரூல் 3A சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ரூல் ஏ ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம தாராளமாக அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம், நம்ம அமௌண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டிங் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ எப்படி வந்து டெபாசிட் பண்ணணும், அதாவது டிவிடெண்ட் இப்போ டிக்ளேர்லாம் பண்ணியாச்சு, இது அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட் ஷெட்யூல்டு பேங்க்கில் போடணும். செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் எங்கே போடணும், ஷெட்யூல் பேங்க்கில் போடணும். எங்கே போடணும், ஷெட்யூல் பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும். ஸோ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஷெட்யூல் பேங்க்கில் எத்தனை டேஸ்க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 5 days. நான் இப்போ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணணும், 5 daysக்குள்ளே நான் என்ன பண்ணிடணும், இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிடணும், டெபாசிட் பண்ணிடணும். சரியா? ஓகே. எத்தனை டேஸ்க்குள்ளே, 5 daysக்குள்ளே. இதுதான் எதுனா டெபாசிட்டிங் அமௌண்ட். எந்த பேங்க்கு, செப்பரேட் பேங்க்கு. எந்த ஷெட்யூல்டு பேங்க்கா அன்ஷெட்யூல்டா, ஷெட்யூல்டு பேங்க்கில். சரியா? ஓகே. சரி, ஓகே. நம்ம வந்து கரெக்டாக வந்து டெபாசிட்லாம் பண்ணியாச்சு அமௌண்ட்டெல்லாம். இப்போ எப்படி பே பண்ணுவோம்? ஸோ எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வந்தோடனே நம்ம செக் பண்ண வேண்டியது அவங்க ரெஜிஸ்டர்டு ஷேர் ஹோல்டராக இருக்கணும். என்னவா இருக்கணும், ரெஜிஸ்டர்டு ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்படி அவங்க இல்லையா, அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ ஹிஸ் ஆர்டர், யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு. அப்படி இல்லையா, அவங்க எந்த பேங்க்கில் சொல்கிறாங்க, ஸோ அந்த பேங்கர். ஓகேவா? ஸோ இப்போ யாருக்கு, அதாவது அவர் இல்லாமல் இவருடைய ஆர்டரில் யாருக்கு போனாலும் சரி, இது அவர் சொன்னால் யார் எந்த ஒரு பேங்கருக்காக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க 2 பேரில் யாருக்கு இருந்தாலும் என்ன தான் அது, டீம்டு டு பி ரிசீவ்டு பை ஷேர் ஹோல்டர் தான். ஸோ டீம்டு டு பி ரிசீவ்டு. ஓகேவா? டன். ஸோ ரிஜிஸ்டர்டு ஷேர் ஹோல்டர் ஆர் ஹிஸ் ஆர்டர், அப்படி இல்லைன்னா அவர் சொல்கிற அந்த பேங்கர். ஓகேவா? டன். இப்போது நேம் வந்து ரெஜிஸ்டரில் இல்லை. என்னது, நேம் வந்து நாட் இன் ரெஜிஸ்டர். அப்போ என்ன ஆகும், அவ்வளோதான். நாட் ஏபிள் டு கிளைம் டிவிடெண்ட். அவ்வளோதான். அவரால் என்ன பண்ண முடியாது, டிவிடெண்ட்டை கிளைம் பண்ண முடியாது. சரியா? ஸோ எந்த நேமு அட் ரெக்கார்ட் டேட்டில் அவங்களோட ரெஜிஸ்டரில் இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் ஃபைனலாக ப்ரொஹிபிஷன் ஆன் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். இந்த 2 விஷயத்துக்கு டிவிடெண்ட்டை நீங்கள் டிக்ளேரே பண்ண முடியாது, ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 73 அண்ட் செக்ஷன் 74 2 இருக்குது. ஓகேவா? இது 2மே என்ன செக்ஷன்னா, இது வந்து டெபாசிட், 2மே வந்து ஆக்சுவலாக டெபாசிட் தான். ஃபஸ்ட்டு 73 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வந்து மெம்பர்ஸ்டேருந்து இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணுறது, பப்ளிக்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்க செக்ஷன். சரியா? ஸோ அப்போது இந்த செக்ஷனையும் செக்ஷன் 74 பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்துச்சுல,
ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணப்பட்ட டெபாசிட் ரீபேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட டைம் லிமிட்குள்ளே ரீபேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபைல் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் இந்த 2 செக்ஷன். ஸோ இந்த 2 செக்ஷனை அவங்க மீறிட்டாங்க. என்னது மீறிட்டாங்க? டிஃபால்ட் ஆயிட்டாங்க. டிஃபால்ட் இன் தீஸ் 2 செக்ஷன்ஸ் அப்படின்னா ஓகேவா? ஸோ அப்போ ப்ரொஹிபிட்டட். என்னது? அவங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. செகண்டாக என்னது? செகண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செக்ஷன் 8 கம்பெனிஸ். அவ்வளோதான். செக்ஷன் 8 கம்பெனிஸ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2 கேசஸ்லையுமே டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாது. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, இந்த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இருக்குல்ல, இந்த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இது என்ன மோடில் பண்ணணும்? இது என்ன மோடில் பண்ணணும் அப்படின்னா, கேஷாக இருக்கலாமா? கேஷாக இருக்கலாம். செக்காக இருக்கலாமா? செக்காக இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேரண்ட்டாக இருக்கலாமா? எஸ், வேரண்ட்டாக இருக்கலாம். வேறு என்ன இருக்கலாம்? இனி எலக்ட்ரானிக் மோடாக இருக்கலாம். சரியா? ஸோ இதான் என்னென்னா மோட் ஆஃப் பேமெண்ட். சரியா? ஸோ இதையும் மறந்துடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஜாலியாக ஈஸியாக போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டேட்டில் தான் என்ன பண்ணுறாங்க? டிவிடெண்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? டிவிடெண்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகேவா? டிவிடெண்ட் என்ன பண்ணுறாங்க? டிக்ளேர் பண்ணுறாங்க. எந்த டேட்டில்? இந்த டேட்டில். ஓகேவா? ஸோ இந்த டேட்லேருந்து வித்தின் 5 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 5 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்? அதை செப்பரேட்டான ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் என்ன பண்ணிடணும்? ஷெட்யூல்டு பேங்க், செப்பரேட் ஷெட்யூல்டு பேங்க்கில் என்ன பண்ணணும்? டெபாசிட் பண்ணணுமா? கரெக்டாக எது பண்ணணும்? 5 டேஸ்க்குள்ளே. கரெக்டாக அதே மாதிரி அந்த டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண அடுத்த 30 டேஸ்க்குள்ளே, என்னது அடுத்த 30 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும்? வித்தின் 30 டேஸ் அதை பெய்ட் பண்ணிடணும், கிளைம் பண்ணிடணும். ஓகேவா? என்னது பெய்ட் ஆர் கிளைம்டு. என்னது வித்தின் 30 டேஸ்க்குள்ளே. எந்த டேட்லேருந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்குள்ளே ஷெட்யூல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடணும். அதே டிக்ளரேஷன் ஆஃப் டேட்லேருந்து எதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்? அதே டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்லேருந்து 30 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? பே பண்ணிடணும். இப்போ இந்த டேட்லேருந்து பெய்ட் ஆர் கிளைம்டு. ஓகேவா? பெய்ட் ஆர் கிளைம்டு. இப்போ சப்போஸ் பேவும் பண்ணலை, இந்த மாதிரி கிளைமும் ஆகலை. ஸோ அந்த 30 டேஸ்லேருந்து அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 7 டேஸ், நெக்ஸ்ட்டு 7 டேஸ் பார்க்கணும். ஓகேவா? இப்போது அவங்க கிளைமும் பண்ணல, நெக்ஸ்ட்டு 7 டேஸில் என்ன பண்ணல அவங்க? இந்த மாதிரி 7 டேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணணும். 7 டேஸ்லேருந்து இன்னும் எதுவுமே ஆகலை அப்படின்னா அந்த 7 டேஸ்க்குள்ளேருந்து யூடிஏ அக்கௌண்ட், அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணிடணும்? இந்த அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த அமௌண்ட்லாம் என்ன பண்ணிடணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இந்த 7 டேஸ்க்குள்ளே இந்த யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னா, என்னது இந்த 7 டேஸ்க்குள்ளே அந்த யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை இந்த 7 டேஸ்க்குள்ளே அப்படின்னா, அவங்களுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டு. எவ்வளோ? 12% இன்ட்ரெஸ்ட்டு. எந்த சிச்சுவேஷனில் நல்லா பார்த்துக்கோங்க. இது எங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு 30 டேஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த 30 டேஸில் யாருமே பெய்டும் பண்ணல, கிளைமும் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் 7 டேஸில் என்ன பண்ணிடணும்? நம்ம யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைனா தான் இந்த 12% இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த 7 டேஸும் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 7 டேஸும் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. ஓகேவா? யாருமே வந்து இதை எடுக்கவே இல்லை, கிளைம் பண்ணல, பே பண்ணல, அப்படியே இருக்குது. ஓகேவா? எத்தனை நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு. என்னது? 7 இயர்ஸ்க்கு அப்படியே இருக்குது. சரியா? ஓகே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 7 டேஸ் பார்ப்போம். ஸோ 7 டேஸ் யூடிஏ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா 12% இன்ட்ரெஸ்ட். சரியா? ஓகே. இந்த யூடிஏ அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேவா? அது எவ்வளோ நாள் வரைக்கும் பார்க்கணும்? 7 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னா, யூடிஏ அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த 90 டேஸ்க்குள்ளே இது நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ். என்னது? நம்ம அதை ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்? கொடுக்கணும் வெப்சைட்டில். சரியா? ப்ளஸ் யூடிஏ அமௌண்ட். இது எத்தனை டேஸ்க்குள்ளே? 90 டேஸ்க்குள்ளே. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ 90 டேஸ் வந்து இந்த மாதிரி வெப்சைட்லலாம் போட்டாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறமும் 7 இயர்ஸ் போகுது. 7 இயர்ஸும் என்ன ஆகலை? எதுவுமே வந்து என்ன ஆகலை? ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அன்பெய்டாக இருக்குது, அன்கிளைம்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இவ்வளோ நாளாக அந்த அமௌண்ட் என்ன ஆகிருக்கும்? அப்படியே இருந்திருக்குமா? ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அதில் இருந்திருக்குமா?
ஸோ இப்போ இந்த எல்லா அமௌண்ட்டும் சேர்ந்து இந்த 7 இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே ஆகலை அப்படின்னா இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு போயிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ எது வரைக்கும் பார்க்கணும்? 7 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கணும். எந்த டேட்லேருந்து? யூடிஏ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்லேருந்து 7 இயர்ஸ். ஓகேவா? அதே யூடிஏ அக்கௌண்ட்லேருந்து அந்த டேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்லேருந்து 90 டேஸ் பார்க்கணும். எதுக்கு? இந்த வெப்சைட்டில் போடுறதுக்கு. சரியா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுது? இந்த யூடிஏ அக்கௌண்ட் ப்ராசஸ் ஆகுது. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டாபிக்ஸ். ஒன்று, இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் வேறு என்னென்ன மாதிரியான அமௌண்ட்ஸ்லாம் வந்து உட்காருது, ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான். ஓகேவா? ஸோ என்னென்ன அமௌண்ட்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து நிறைய இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அமௌண்ட்டு, செகண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டொனேஷன். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா மெச்சூர்டுன்னு வரும். ஒன்று மெச்சூர்டு டிபெஞ்சர், இன்னொன்று மெச்சூர்டு டெபாசிட். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கீழே இங்கே போட்டோம்ல, யூடிஏ அக்கௌண்ட்லேருந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அப்படின்னா ஐபிஎஃப்ல வரும்னு, அதே யூடிஏ அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட். ஸோ யூடிஏ அக்கௌண்ட்லேருந்து அன்பெய்டு ஃபார் 7 இயர்ஸ், அன்கிளைம்டு ஃபார் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அது என்ன வரும்? இங்கே வருமா? ஓகே. தென் இந்த ஐஇபிஎஃப்லேயே இருக்கிற அமௌண்ட்டு, இன்வெஸ்டர் எஜுகேஷன்லேயே இருக்கிற அமௌண்ட்டு லைங் இன் தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 2 ஐ வரும். என்ன அது 2 ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அனதர் ஐ வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? டன். வேறு என்ன இன்னும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி. என்னது? ஒன்று வந்து சேல்ஸ் ப்ரொசீட்ஸ். வேறு என்னென்னா இந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் இந்த மாதிரி அன்பெய்டு அன்கிளைம்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து ப்ரிஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கும் 7 ஆர் மோர் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த அமௌண்ட்டு என்ன ஆகிடும்? அன்பெய்டு அன்கிளைம்டாக இருக்கப்போ அதுக்கான அந்த ரிடம்ஷன் அமௌண்ட்டும் எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். சரியா? ஓகே. இன்னும் ஒன்று இருக்குது. அது பேர் என்னென்னா அப்ளிகேஷன் மணி. அவ்வளோதான், அப்ளிகேஷன் மணி. ஸோ இது எல்லாமே என்னென்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஓகே. ஸோ இது எல்லாமே ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொன்னேன். ஒரு மாதிரி சிமிலர் நேச்சரில் இருக்கிறது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அமௌண்ட் இவ்வளோ விதமான அமௌண்ட், ஸ்பெசிஃபைட் அமௌண்ட்ஸ் இந்த ஐபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து உட்காருது. ஸோ அப்போது அது எதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க? எதுக்கு யூட்டிலைஸ் ரீஃபண்டுக்கு. எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? ரீஃபண்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? வேறு என்ன? இதுக்கான நேச்சருக்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது என்னது? இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டா? ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டர் எஜுகேஷனுக்கான அவேர்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? டன். வேறு ஏதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா லீகல் எக்ஸ்பென்சஸ் கம்பெனிக்குன்னு. ஸோ அந்த மாதிரி லீகல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க? இந்த ஐபிஎஃப் அக்கௌண்ட் இதில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது டிஸ்சார்ஜ்டு அமௌண்ட் இருக்குது. டிஸ்சார்ஜ்டு அமௌண்ட்னா என்ன? டிஸ்சார்ஜ் அமௌண்ட்னா தவறான வழியில் அதாவது ஃப்ராட் பண்ணி ஏமாற்றி வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு சில அமௌண்ட்லாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து திரும்பி கொடுக்கணும் அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ்டு அமௌண்ட். இன்னும் ஃபைனலாக என்ன? மீதி தான், அதர்ஸ். அவ்வளோதான், அதர்ஸ் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஒன்று ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அவங்களுக்கே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அதில் ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் அமௌண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும், அண்ட் தென் அது இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ்க்கும். சரியா? ஸோ இது அதுக்கு ஐஇபிஎஃப்க்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபைனலாக இந்த ஸ்டார் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக என்ன இந்த ஸ்டார் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து புரியும். ஓகே. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா? ஸோ இந்த மிஸ்டர் தளபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மிஸ்டர் தலை இவருக்கு என்ன கொடுக்குறாரு? 500 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ 500 ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாராம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ என்ன ஆச்சு? இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியல. ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்லேயே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இவருக்கு தலைக்கு. பட் ஆனால் என்ன ஆகலை?
இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்லேயே இருக்குது. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்கில் இருக்கப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா ஷேர்ஸையும் அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் ஷேர்ஸ் இவ்வளோ, போனஸ் ஷேர்ஸ் இவ்வளோ அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி நடக்குதா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனி இந்த செக்ஷன் 126 படி இந்த செக்ஷன் 126 படி என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கெப்ட் இன் அபெயன்ஸ். ஸோ அது நியூ ஓனருக்கு போகுதா, இல்லை வந்து ஓல்டு ஓனருக்கு இருக்கா, ஸோ அது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான சேஃப்டி வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, அதை ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, ரைட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் போனஸ் ஷேர்ஸ் கெப்ட் இன் அபெயன்ஸ் வென் இட் இஸ் பெண்டிங் இன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டருக்கு டெலிவர் ஆயிடுச்சு, அதாவது இவருக்கு வந்து டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த டைமில் ஹோல்டு பண்ணுறாங்களா, கெப்டின் அபெயன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சச் ஷேர்ஸை எங்கே கொண்டு போகிறாங்க, யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. யூடிஏ அக்கௌண்ட் தெரியுமா? ஸோ இங்கே பார்த்தோம்ல தான். ஸோ அப்போ எங்கே கொண்டு போகிறாங்க, யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க அன்லெஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ அவங்களா இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது எங்கே போகும், இந்த மாதிரி யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்க, கெப்டின் அபெயன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் என்ன ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே என்ன ஆகிடும், ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ஷேர், அதாவது இதுதான் இது வந்து செக்ஷன். ஸோ அழகாக இருக்கலாம், இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஷேர் ஹோல்டர் வந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, இவருக்கு அது டெலிவரும் ஆயிடுச்சு. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஆகலை, ஆனால் ஷேர்ஸ் அலாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகும், கிளாஷ் ஆகுமா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷேர்ஸை தூக்கு அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போடு. ஸோ அன்லெஸ் சொல்கிற வரைக்கும். அப்படி இல்லைனா என்ன பண்ணு, கெப்டின் அபெயன்ஸ். ஸோ அபெயன்ஸில் ஹோல்ட் பண்ணி வெயி. ரைட் ஷேர்ஸோ போனஸ் ஷேர்ஸோ அவங்க என்ன வந்து ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதை என்ன பண்ணு, என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அதை என்ன பண்ணு, இந்த மாதிரி கீப் இட் இன் அபெயன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது இந்த செக்ஷன். சரியா? ஓகே. ஃபைனலாக ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்ஷன். இது வரைக்கும் நீங்கள் பனிஷ்மெண்ட் வந்து எத்தனை சாப்டர் வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த சாப்டர் பனிஷ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாமா? ஓகே. ஸோ என்னென்னா, நார்மலாக டிவிடெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணோன்னே இந்த டைம் லைனில் சொல்லி கொடுத்தனா, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோன்னே எத்தனை டேஸ்க்குள்ளே அதை பே பண்ணிடணும், வித்தின் 30 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும், அதை பே பண்ணிடணும். கரெக்டாக? வித்தின் 30 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி அதை பே பண்ணிடணும். கரெக்டாக? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அதை பே பண்ணிடணும். எத்தனை டேஸ்க்குள்ளே, 30 டேஸ்க்குள்ளே. ஓகே. ஸோ பே மட்டும் தான் பண்ணணுமா, டிவிடெண்ட்டை பெய்ட் மட்டும்தான் பண்ணணுமா, வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிவிடெண்ட் வாரண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், டிவிடெண்ட் வாரண்ட் என்ன பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எத்தனை டேஸ்க்குள்ளே, ஒன்று டிவிடெண்ட்டை 30 டேஸ்க்குள்ளே பே பண்ணிடுங்க, இல்லை டிவிடெண்ட் வாரண்ட்டை எது போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு, ஷேர் ஹோல்டருக்கு. சரியா? இந்த மாதிரி டிவிடெண்ட் பே பண்ணல, ஆனால் டிவிடெண்ட் வாரண்ட் போஸ்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நான் 30 டேஸ்க்குள்ளே என்னால் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, பட் அதுக்கான ஒரு அதிகூறியாக நான் என்ன பண்ணுறேன், டிவிடெண்ட் வாரண்ட்டை போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுது, அவங்கள இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து அவங்களை என்ன பண்ணுது, சேவ் பண்ணுது. ஸோ அப்சால்வ்ஸ் கம்பெனி ஃப்ரம் தட் பனிஷ்மெண்ட். அதை வந்து ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணாலும் சரி, ஓகே, ரிசீவ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரிசீவ்ட் ஆர் நாட். ஸோ ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணாலும் சரி, ரிசீவ் பண்ணலனாலும் சரி, டிவிடெண்ட் வாரண்ட் போஸ்ட் பண்ணிட்டாரு வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இந்த பாயிண்ட்டு, அதனால் எனக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ டேரக்டர்னு பார்த்தோன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட், அவர் நோயிங்லி பண்ணார் அப்படின்னா 2 years ஜெயிலு, டெய்லி 1000 ரூபாய். ஓகேவா? கம்பெனி, இதே வந்து கம்பெனி அப்படின்னா இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். என்னது, 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்னது, 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு பர்சன்டேஜ் பார்த்தோம். எங்கே அது வந்து 7 டேஸ்க்குள்ளே யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அமௌண்ட்டுனா அது 12% இன்ட்ரெஸ்ட். இங்கே கம்பெனி டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போது 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த பனிஷ்மெண்ட்டில் இந்த விதமாக ஒரு 5 விதமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது எக்ஸப்ஷன், பனிஷ்மெண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ தனியாக பார்த்துட்டு அப்புறம் வந்து அதை பேஸ் பண்ணிக்கலாமாங்க. ஓகே. ஸோ என்னென்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. என்ன இருக்குது, 5 இருக்குது. 1 2 3 4 5. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஃபஸ்ட் என்னது? ஆப்ரேஷன் ஆஃப் லா. இது என்ன ஆப்ரேஷன் ஆஃப் லானா? இது என்ன அப்படின்னா, இப்போ கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டாங்க, டிவிடெண்ட் நீ பே பண்ண வேணாம் அப்படின்னா. ஸோ இதுதான் என்னது? ஆப்ரேஷன் ஆஃப் லா. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, செகண்டாக இருக்க ஆப்ஷனு ஷேர் ஹோல்டர் கேவ் டைரக்ஷன். என்னது? ஷேர் ஹோல்டர் கேவ் டைரக்ஷன். இது என்ன ஷேர் ஹோல்டர் கேவ் டைரக்ஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போது மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் இந்த மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு போட்டுருங்க டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். ஓகேவா? ஸோ நியூ பேங்க் அக்கௌண்ட்டில். பட் ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் தரலையா? இப்போ நான் ஓல்டில் போடுவேன்னா நியூவில் போடுவேனா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் தே கிவிங் த ஓன் டைரக்ஷன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அவன் தானே ஒழுங்காக கொடுக்கல. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இது இதாகும்? ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ரிசீவ். என்னது? ரைட் டு ரிசீவ். இது என்ன ரைட் டு ரிசீவ்? இதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? என்னென்னா, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கார், சரியா? இந்த ஷேர் ஹோல்டர் திடீர்னு செத்து போயிட்டார். ஓகேவா? ஸோ அப்போது இவங்களுக்கு ஒய்ஃபும் இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு சன்னும் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க 2 பேரில் யார் கிளைம் பண்ணுவான்னு டிசைட் பண்ணலை இன்னும். ஓகேவா? அப்போது யார் கிளைம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. வித்தின் 30 டேஸ்லாம் அப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? ஸோ ஆகாது. கரெக்டாக அவங்கள ரைட்ஃபுல்லான இவங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ இவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டர் கரெக்டான ஒரு கிளைமனட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம்? டிவிடெண்ட்டு டக்குன்னு போட்டுடலாம். பட் இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியாது? டிவிடெண்ட்டை கரெக்டான டைம்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணலாம்? இந்த ரைட் டு ரிசீவ் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் கீழே தப்பிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகாது? பனிஷ்மெண்ட் அட்ராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஃபுல்லி அட்ஜஸ்டட். என்னது? லாஃபுல்லி அட்ஜஸ்டட். ஸோ லாஃபுல்லி அட்ஜஸ்டட் அப்படின்னா என்ன? இப்போது அந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த கம்பெனியில் 15,000க்கு லோன் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ லோன் வச்சுருக்கான். இவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இந்த மாதிரி வந்து டிவிடெண்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிவிடெண்ட்டை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல், நீ தான் லோன் வச்சிருக்கியே, நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் என்னது? லாஃபுல்லி அட்ஜஸ்டட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இருக்கிறது எனி அதர் ரீசன்ஸ் பட் நாட் பை கம்பெனி. ஸோ இந்த மாதிரி எனி அதர் ரீசன்ஸ் பட் நாட் பை கம்பெனிக்கு என்ன சொல்லலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து நேஷ்னல் பேங்க்ஸு எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் சும்மா. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி வந்து நெஃப்ட்டு, செக் கிளியரன்ஸ் இதெல்லாமே வந்து டிக்ளரேஷனுக்கு அப்புறமா நடக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது? டிவிடெண்டும் டிலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மற்ற சிச்சுவேஷன்ஸ், அதாவது கம்பெனி இதுக்கு பொறுப்பு கிடையாது. கம்பெனியால் அந்த டிஃபால்ட் ஏற்படலப்பா, வேறு ஏதோ ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால ஏற்படுதுப்பா. ஸோ அந்த மாதிரி மற்ற அதர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தினால இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ என்னது? பனிஷ்மெண்ட் அட்ராக்ட் ஆகாது. ஸோ இதான் என்னது? இந்த 5 திங்ஸு, சரியா? ஸோ இதான் என்னது? இந்த 5 திங்ஸு. ஓகேவா? டன். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது? இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டரு நீங்கள் இப்போ ஃப்ளோவாக படிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடான டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் ஏதாவது என்ன பண்ணுங்கள்? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.